ஸோ வெப்சைட்டில் சைடு பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது? How to add a side button on WordPress website for call to action. Step 1 பார்த்தீங்கன்னா login into website. First வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா add a simple side tab plugin. அது அந்த plugin இன்ஸ்டால் பண்ணணும், தென் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வெப்சைட்டில் போயிட்டு பிளகின்ல ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. ஸோ சர்ச் பாக்ஸில் சிம்பிள் சைடு டேப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளகின் சஜஷன் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிம்பிள் சைடு டேப் பை ஸ்காட் ரோமரி, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா கோ டு சிம்பிள் சைடு டேப் செட்டிங்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே லெஃப்ட் மெனுவில் இருக்கும், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் சிம்பிள் சைடு டேப், ஸோ இதில் இருக்கும். ஸோ இதோட செட்டிங்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 4 என்டர் பட்டன் டெக்ஸ்ட் அண்ட் பட்டன் யூஆர்எல். ஸோ அந்த பட்டன் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோனாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் கனெக்ட் மொபைலாக இருக்கலாம். டேப் டெக்ஸ்ட்டில் இப்போ நான் இப்போதைக்கு மொபைல்னு கொடுக்குறேன். டேப் யூஆர்எல்ல ஒரு காலிங் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ டெல் : என்ன மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் @MS ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டட். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த பிளகினோட செட்டிங்ஸை நம்ம சூஸ் பண்ணிப்போம். லைக் ஃபாண்ட் ஃபேமிலி, பட்டன் டெக்ஸ்ட்டு, கலரு, இது எல்லாமே. ஸோ இந்த டெக்ஸ்ட் போல்டாக இருக்கணும் அப்படின்னா போல்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேடோ வேணும் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது அந்த ஷேடோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் லொக்கேஷன் லெஃப்டா ரைட்டாங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வெப்சைட்டில் டாப் பொசிஷன்லேருந்து எவ்வளோ பிக்சல் இருக்குங்கிறது ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டோட கலர், டேபோட கலர், டேப் ஓவரோட கலர் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெப்சைட்டை போய் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மொபைலுங்கிற ஒரு சைடு டேப் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது டாப் பொசிஷன்லேருந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 450 பிக்சலாக செட் பண்ணுறேன். வெப்சைட்டில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுக்கு போல ரைட் சைட் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா சைடு டேப் ரைட் சைடில் பிளேஸ் ஆகிருக்கும் லைக் திஸ். ஸோ இப்போ இதில் மொபைல் நம்பருக்கு பதிலாக இப்போ நான் வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் நான் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப்போட லிங்க், ஸோ டிஃபால்ட் வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா https://wa.me/country code 91 and then mobile number கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ வெப்சைட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். Thank you for watching.